வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் இரண்டாவது பெரிய திராவிட கட்சி, ஒரு சின்ன குழந்தைய கேட்டால் கூட தெரிந்துவிடும். அதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்டது தெரியுமா? திமுகவுக்கு எதிராக இரண்டுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அடிப்படையான ஒரு நட்புறவு கடைசி வரைக்கும் இருந்தது. ஒரு சில விஷயங்கள் வரக்கூடிய சமயத்தில் எம்ஜிஆர் கருணாநிதி விட்டு கொடுத்தா, கருணாநிதி எம்ஜிஆரை விட்டு கொடுத்தா, அது அவர்களுக்குள்ள ஒரு நட்புறவின் அந்த ஒரு ஆணிவேர் கட்டாயமா இருந்துட்டு தான் இருந்துச்சு கடைசி வரைக்கும். நாம இன்னும் சொல்ல போனா, எம்ஜிஆர் இறந்தவுடனே முதலில் அஞ்சலி செலுத்தியவர் கருணாநிதி. ஆமா, ஐயா முத்தமிழர் அறிஞர் கருணாநிதி அப்படிங்கிறது வரலாற்று உண்மை. அது எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்த ஒரு விஷயம். அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானுங்க, அதுல மாற்று கருத்தை கிடையாது. அரசியல் அவர்களை இரண்டாக பிரித்ததன் அடிப்படையில் உருவானது அதிமுக. அப்புறம் அவர் கட்சியை கொண்டு வந்தார், ஸ்ட்ராங்கா இருந்தாரு. மற்றபடி அதுக்கு பின்னால ஜெயலலிதா அம்மையார் அந்த கட்சியை தூக்கி நிலைநிறுத்தினாங்க. அப்புறம் இறந்தாங்க 5/12/2016. இன்னைக்கு அவங்க இறந்து 8 வருஷம் ஆச்சு. ஆமா, 8 வருஷம் ஆடி 4 துண்டுகளாக இன்னைக்கு வந்து எடப்பாடி ஒரு துண்டு, டிடிவி ஒரு துண்டு, சசிகலா ஒரு துண்டு, ஓபிஎஸ் ஒரு துண்டு. நாம ஏதோ ஒரு பேட்டில் ஓபிஎஸ் சொல்லிப்பார், அதிமுக 5 துண்டாக பிரிஞ்சு. அது என்னன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. நான் பல வீடியோ சொல்லியிருப்பேன். ஆக 4 துண்டுகளாக பிரிந்து இன்னைக்கு சிதறி கிடைக்கிறது. அதன் அடிப்படையில் வந்து அவங்க ஏகப்பட்ட தேர்தல் சந்திச்சாங்க. 2019 சந்திச்சாங்க நாடாளுமன்றம், அப்புறம் சட்டமன்றம் 2021 சந்திச்சாங்க, அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் சந்திச்சாங்க. எல்லாத்திலையுமே தோல்வி. அடுத்தது 2024 ரொம்ப போல்டா சந்திச்சார் எடப்பாடி. ஆனா அவரு தன்னுடைய தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தேர்தல் 2021 முடிச்சு, சட்டமன்ற தேர்தல் தக்க வைக்க முடியல. 2024 தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி போட்டு பார்த்தாரு. அதுல ஏகப்பட்ட குளறுபடி அவர் பண்ண. நான் காசுலாம் தரமாட்டேன்ப்பா, பெரிய பணக்காரனா பார்த்து பிடிங்க அப்படின்னாரு. எங்க போய் கிடப்பான்? ஒரு கட்சியே இல்லாதவனை புதுசா அவர் கட்சியில சேர வச்சு நிக்க வச்சாரு. அப்புறம் கடைசியில் காசு தரன்னு ஒத்துக்கிட்டவங்க என்ன பண்றது? எல்லாம் லபக்கு. அதிமுக பிறமுறை எல்லாத்தையும் அமைக்கிட்டாங்க. கடைசி தொண்டன் வரைக்கும் காசு போகவில்லை. இன்னைக்கு மிகப்பெரிய லிஸ்ட் கம்ப்ளைண்ட் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லப்படும் எடப்பாடி கையில் இருக்குது. ரைட், அது அப்புறம் பார்த்துக்கலாம். கடைசி செய்தி இது இருந்தாலும் இப்போதைய அந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட நிலைமை என்ன அப்படிங்கும்போது ரொம்ப கேவலமான பாதாளமான ஒரு நிலைமை. மிகப்பெரிய ஒரு முன்னணி கட்சிங்க தமிழகத்தில். இரண்டாவது மிகப்பெரிய முன்னணி கட்சி திராவிட கட்சியில அதிமுக தான். திமுகவுக்கு ஒரு நேரம் அயர்ந்த கட்சி. இன்னைக்கும் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் வந்து உயிரோடு இருந்திருந்தால் கட்டாயமாக திமுக வெற்றி அடையாது. ஜெயலலிதா அம்மையாரை கூட சொல்ல மாட்டாங்க. எம்ஜிஆர் இன்றும் உயிரோடு இருந்திருந்தார். காமராஜர் சொன்னார், நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் அப்படின்னா. பின்ன தோத்தார். ஆனா எம்ஜிஆரை பொறுத்தவரை படுத்துக்கொண்டு ஜெயிச்சார். அமெரிக்காவுக்கு போயும் கூட அவர் ஜெயிச்சாருக்குன்னா பகிரங்கமானவர். அவருக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு கட்சியை உருவாக்கியது எம்ஜிஆர். அந்த கட்சியின் பேரு அதிமுக. இன்னைக்கு சின்ன பின்னமாக சிதறுண்டு. எடப்பாடி ஒரு கையில ஒரு விஷயம், ஓபிஎஸ் கையில ஒரு கொஞ்சோண்டு துண்டு, டிடிவி அவர் துண்டை வச்சுக்கிட்டு அமமுக ஆரம்பிச்சு அவர் ஒரு துண்டு, சசிகலா இன்னைக்கும் நான் தான் பொது செயலாளர் அப்படின்னு இன்னைக்கும் வழக்கு போட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. நீதிமன்றம் சொல்லிட்டாங்க, செல்லாதுங்கிற மாதிரி சொல்லி கூட மேல்முறையீடு செய்கிறதுக்கு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சூழலை தான் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலை வந்து எடப்பாடியினுடைய பிரிவு சந்திச்சுது. அதிமுக அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லை. ஏகப்பட்ட இடங்கள்ல படுதோல்வி. ஆமா, அதாவது எப்படி வளர்க்கப்பட்ட கட்சி அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் மத்தியில பகிரங்கமான ஒரு வார்த்தையா போயிடுச்சு. இது வந்து அவர்கள் ஏற்பட்ட 9வது தோல்வி. விருதுநகர்லயாவது வந்து கொஞ்சம் ஜம்பாய் வந்து பிரபாகரன் தான். விஜயகாந்தனுடைய ஒரு அலைவரிசை, அவர் மரணம் அடைந்த ஒரு வருத்தத்தின் பேரால் ஒரு அலைவரிசை கான்செப்ட் வந்து அதுவும் கடைசியில தூக்கி அதை வெறும் 5000 வாக்கு வித்தியாசத்துல அதிமுக வந்து விருதுநகர்ல தோல்வி. உண்மையிலே வந்து அதுல ஒண்ணுல ஜெயிச்சிருந்தாலாவது அதிமுகங்கிற ஒரு விஷயம் வந்து. ஆனா அவங்க தேமுதிக சார்பாக தான் அவங்க போட்டிட்டாங்க.
ஆமா, முரசு சின்னத்தை சார்பாக தான் போட்டி, இரட்டை இலை போட்டி இல்லை. இருந்தாலுமே கூட அதிமுக கூட்டணி தானே, அதுலயாவது ஒரு நிலைப்பாடு பார்க்கணும்னா அதுவும் கிடையாது. தேமுதிக மொத்தம் 5 இடம் கொடுத்தாங்க. இவங்க வந்து அதிமுகங்கிற கான்செப்ட் 32 இடத்துல எடப்பாடி பிரிவு ஜெயிச்சது. பூவை ஜெகன்மூர்த்தி ஒரு இடம் கேட்டார், கடைசி வரைக்கும் அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தது எடப்பாடி பிரிவு அப்படிங்கிறத பகிரங்கமான. நான் கூட 2-3 வீடியோ கொடுத்தேன். முதல்ல இருந்து கடைசி 6:50 இருந்து இருந்த ஒரே ஆள் வந்து புரட்சி பாலன் பூவை ஜெகன்மூர்த்தி. அவருக்கு கடைசி ஒரு சீட்டு கூட கொடுக்கல. அவன் நல்லவே நிக்காத நல்லதாதான் போச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமான உண்மையா இருக்கு. அதே மாதிரி எஸ்டிபிஐக்கு கொடுத்தாங்க திண்டுக்கல், அது பயங்கரமான தொழில். திண்டுக்கல் பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய அதிகமா இருக்கக்கூடிய விஷயம். சிறுபான்மை மக்கள் ஓட்டு வேணும் சொல்லி போட்டு சிறுபான்மை அதிமுக இது பாஜகவை கழட்டி விட்டாரு. ஆனா சிறுபான்மை ஓட்டு மக்கள் கடைசி வரைக்கும் கை கொடுக்கவில்லை அப்படிங்கிறது இந்த தேர்தலில் கட்டாயமா தெரிஞ்சிருச்சு. இல்லாட்டி நெல்லை முபாரக்காவது திண்டுக்கல் வந்துட்டாங்க. ஏன்னா திண்டுக்கல் தொகுதி ஃபுல்லா ஏகதேசம் வந்து முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு தொகுதி. அதுலயாவது வந்திருக்கணுமே, அதுலயும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. அதுதான் பல இடங்கள்ல வந்து அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது, 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது என்பது ரொம்ப உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம். விளவங்கோடு தொகுதி 4ஆம் இடத்துல இன்னைக்கு அதிமுக தள்ளப்பட்டு விட்டது, ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு அதிமுகவில் அந்த அலுவலகத்தை மிகப்பெரிய ஒரு ஒளிபரப்புக்காக டிவி வச்சிருந்துருக்காங்க. அதே அவங்க எக்ஸ்ட்ரா ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆமா, அவங்க அந்த அதிமுக அலுவலகத்துல ஒரு ஆள் கூட இல்லை. ஆமா, அன்னைக்கு முடிவு சொல்லக்கூடிய அந்த நேரத்துல. இதனால வந்து இந்த அடிப்படையில வந்து இன்னைக்கு எடப்பாடி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு, யாரும் சோர்வடையாதீர்கள், பாதம் தொட்டு கண் கலங்குகின்றேன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் மட்டும் இல்ல, இருக்கக்கூடிய அதிமுக அனுதாபிகள் எல்லோருமே வந்து பாதம் தொட்டு கண் கலங்கக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு அதிமுக நிலைமை போயிடுச்சு. உண்மையில எடப்பாடி இதை சிந்திக்க வேண்டும். இப்படி அநியாயமாக அதிமுக அழித்து கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, உண்மையில இது வருத்தத்துக்குரிய விஷயம். எடப்பாடி வந்து கலங்குவது வேறு, வேற்று மக்கள், ஆமா அதிமுக அனுதாபிகள் மற்றும் வேற்று மக்கள் கண்கலங்கு, தொண்டர்கள் கண்கலங்கு, அதனுடைய இது அநியாயமா இன்னைக்கு அதிமுகவை எடப்பாடி பிரிவு என்ற பேர் அழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு ரொம்ப இதா இருக்கு. பொதுவாகவே வந்துங்க எந்த ஒரு வகையிலும் சரி, அரசியலாக இருக்கட்டும், மற்றபடி வந்து சினிமாவாக இருக்கட்டும், ஒரு மாசு இருக்கணும். அந்த மாசு என்பது கட்டாயமாக இவருக்கு இல்லை, எடப்பாடிக்கு இல்லை என்பது பகிரங்கமாக தெரிஞ்சிச்சு. நாங்க கூட ஆரம்பத்துல ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால ஒரு வீடியோ போட்டிருப்போம், பிரிஞ்சப்ப கூட எடப்பாடிக்கு 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்தாலும் மாசு வந்துடாது, மாசு இல்லை அப்படிங்கிற கான்செப்ட்ல சொல்லியிருந்தோம். ஆமா, அதை கூட இந்த வீடியோ எடுத்து பாருங்க தெரியும். அதே மாதிரி எடப்பாடிக்கு இன்னைக்கு மாசு இல்லை. ஆமா, நாம் தமிழர் கட்சி 7-8 வருடங்களுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட கட்சி வந்து இன்னைக்கு அதிமுகவை 4ஆவது இடத்துக்கு தள்ளி இருக்குன்னா அப்புறம் அதிமுக நிலைமை என்ன அப்படிங்கிறது பாருங்க. இதுல எல்லாம் ஒரு இன்னொரு விஷயம் கூத்து என்னன்னு கேட்டா, எடப்பாடி வந்து தன்னை உயர்த்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு இல்லையா, ஓபிஎஸ் தள்ளி வச்சு பார்த்தாரு. இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து தான் யார் என்பதை நிரூபித்திருக்கிறார். வெற்றி அடையல, ராமநாதபுரத்துல வெற்றி அடையல. அங்க வந்து நவாஸ்கனி முஸ்லீம்ல அந்த கூட்டணி தான், இஸ்லாமிய கூட்டணி தான் அவன் வெற்றி அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் வந்து தான் யார் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் ஓபிஎஸ் அப்படிங்கிறது எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். அதாவது வந்து நவாஸ்கனிக்கு கிடைச்ச 5 லட்சம் வாக்குங்க. ஆமா, அதே நேரத்தில் ஓபிஎஸ் ராமநாதபுரத்தை கிடைச்ச 3,42,000 வாக்கு. இத்தனைக்கு வந்து சுயேட்சையா நின்றவர், பாஜக சார்பா சுயேட்சையா நின்றவர், பலாப்பழ சின்னத்துல நின்றவர். அங்க வந்து தாமரை கொடுக்கணும்னு சொன்னாங்க, எங்களுக்கு நாங்க தாமரை நிக்க விரும்பல. ஏன்னு கேட்டா அதிமுக சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட வழக்குகள் போயிட்டு இருக்கு, அப்ப நாங்க அதை அட்டன் பண்ண முடியாது. அப்ப நீங்க தான் பாஜகவுக்கு போயிட்டீங்களே, சரத்குமார் மாதிரி பாஜக அப்படியே இங்க மீண்டும் கேஸ் போட்டு எடப்பாடி விட்டு அடிச்சுட்டான்னு வைங்க. அதனால அவர் என்ன பண்ண உஷாராய், நான் சுயேட்சையா நிக்கிறேன், பாஜக எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னா அதன் அடிப்படையில பலாப்பழ சின்னத்துல சொல்லிட்டு 3,42,000 ஓட்டு வாங்கியிருக்காருன்னா பாருங்க எவ்வளவு. இத்தனைக்கு வந்து 5 பழனிசாமி இறக்கப்பட்டார்கள், வேண்டுமென்று இறக்கப்பட்டாரு. அதுவும் ஒரு விஷயம். அதிமுக எடப்பாடி பழனிசாமி சார்பா ஜெய பெருமாள் அப்படிங்கிறவர் இறக்கப்பட்டார். அவருக்கு கிடைச்ச வாக்கு 1 லட்சம் வாக்கு தான், ரொம்ப அற்பத்தனமான ஒரு வாக்கு. 5 பன்னீர்செல்வத்துக்கு எத்தனை வாக்கு கிடைச்சதுன்னா வெறும் 9,000 வாக்கு தான் கிடைச்சிருக்கு. 5 பன்னீர்செல்வம் டோட்டலா பார்க்கக்கூடிய சமயத்துல. அப்போ வந்து
ராமநாதபுரம் ஒரு தொகுதி மட்டுமே ஒரு உதாரணமா போதுமே. ஓபிஎஸ் இத்தனைக்கு இரட்டை இலைக்கு நின்றிருந்தா இன்னும் அதிகமாக வெற்றி பெற்றிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வினா இந்த இடத்துல வருது. இரட்டையில நின்றுதான் வைங்க, கட்டாயமா வந்து ஜெயித்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதுல உட்கார்ந்து அவருக்கு. ஏன்னா அவர் சொல்லிட்டு இருந்தார்ல, ரெட்டை இலையை நாங்கள் பிடித்து விடுவோம், ரெட்டை இலை எங்களுக்கு தான் சொந்தமானது, அந்த நேரத்தை நாங்கள் ரெட்டை இலை பிடிச்சிருவது போல பாஜகவை நம்பி குப்பை ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. கடைசியில பாஜக கழுத்து அறுத்துட்டாங்க. அவர் 5 சீட்டு கேட்டாரு, ஒரு சீட்டு தான் தர முடியும் அப்படின்னா டிடிவிக்கு அணியாக 2 சீட்டு கொடுத்தாங்க, 2லயும் காலி. அதுக்கு பேசாம ஓபிஎஸ் கொடுத்துருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு வாக்கு எண்ணிக்கை அதிகமா காட்டிப்பாரு. ஜெயிச்சிருக்க முடியாது, திமுக தக்க வைத்துக் கொண்டது, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஒருவேளை ஓட்டுங்கிற வகையில ஓபிஎஸ் தக்க வச்சிருக்காங்க இல்லையா, அப்படி ஒரு சந்தேகம் இதுல வருது. ஆமா, டிடிவிக்கு கொடுத்த 2க்கு இவருக்கு கொடுத்துருந்தான்னு வைங்க, பாஜக சூப்பரா இருந்திருந்திருக்கும். ஆமா, அந்த அடிப்படையில பார்க்கின்றபோது ஓபிஎஸ் 3,42,000 வாக்கு பெற்றிருக்காரு. நவாஸ்கனி 5 லட்சம் மிச்சம் இழுத்து பிடிச்சு பார்த்தா வெறும் ஒரு 3,42,000 1,60,000 சில்லர் தான் டிஃபரெண்ட் வந்திருக்கு. ஆமா, ரொம்ப குறுகிய ஒரு வித்தியாசமா தான் தெரியுது. 3,42,000. அதே நேரத்தில் அதிமுக அந்த ஜெயபெருமாள் எடப்பாடி வெறும் 1 லட்சம் தான் வாங்கிருக்காங்க. 99,000 சில்லர் தான் வாங்கியிருக்காங்க. 728 ஓட்டை 1 லட்சம் ஓட்டுல வாங்கியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப என்ன இருக்கு, இது 2 சேர்ந்து இருந்தா நவாஸ்கனி காலி. ஆமா, இதை வந்து எடப்பாடி உற்று கவனிக்கணும். அதே நேரத்தில் பல இடங்கள் வந்து அதிமுக வந்து 3ஆம் இடத்துக்கு தான் தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்துட்டு, இதெல்லாம் எடப்பாடி திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சூழல் வந்தாச்சு. ஆரம்பத்தை சொல்லிட்டார், தேர்தல் முடிஞ்ச உடனே ஏகப்பட்ட முரண்பாடு, காசு கொடுத்து சென்றடையில, ஆமா ஒழுங்கா யாரும் வந்து கட்சிக்காரனே ஓட்டு போடல, ஆளுங்கட்சிக்காரன் ஆதரவா இருந்துட்டாங்க அதிமுகவினரே. பல பேருக்கு பாஜக ஓட்டு போட்டாங்க, பல பேர் திமுகவை ஓட்டு போட்டாங்க. அதெல்லாம் ரிப்போர்ட்டர் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறாரு. தேர்தல் முடிவுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு ஒரு சீர்திருத்தத்தை பண்ண போகின்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னைக்கு வந்திருக்கு. அதன் அடிப்படையில் வந்து இது சம்பந்தம் 2-3 வீடியோவை நாங்கள் போட்டிருப்போம். இன்னைக்கு கன்ஃபார்மா அது செய்யக்கூடிய ஒரு சூழல்ல வந்து எடப்பாடியோட சூழல் இருக்குது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. ஆமா, இன்னும் சொல்லப்போனா பல இடங்கள்ல வந்து தேமுதிகவுக்கு அதிமுக ஓட்டே போடவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு வந்துருக்கு. தேமுதிக தோத்ததுக்கு காரணம் அதிமுக தான் அப்படிங்கிற ஒரு ஓட்டு இன்னைக்கு விஷயம் வந்திருக்கு. விருதுநகர்ல ஏகப்பட்ட பேர் வந்து அதிமுக ஓட்டு போடவே இல்லை, திமுக தான் ஓட்டு போட்டிருக்காங்க, இது காங்கிரஸ் தான் ஓட்டு போட்டிருக்காங்க விருதுநகர்ல. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அதிமுக வந்து தேமுதிக ஒரு 5,000 ஓட்டு வித்தியாசம் கட்டாயம் வந்திருப்பாங்க. ஆமா, அதிமுகவினரை வந்து தேமுதிகவுக்கு விருதுநகர் தொகுதி போடவில்லை அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. 5,000ங்கிறது ரொம்ப கம்மி, சொற்பம். ஆமா, இன்னும் சொல்ல போனாலும் தேமுதிக வெற்றி நோக்கிய விஷயம்தான். ஆமா, தோல்வி அடைஞ்சிருக்குதுன்னா அதுக்கு காரணமே அதிமுக தான் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, பொதுவா வந்து தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியோட கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. என்ன காரணம், அடிப்படை காரணம் அப்படின்னா, இந்த 4ஆ பிரிஞ்சாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பல அணிகளாக பிரிந்தது அப்படிங்கிறப்ப ஒரு மாம்பழம் 4ஆ பிரிச்சா 4 துண்டு வரும். ஆமா, ஒரு ஆளு வந்து ஒரு மாம்பழத்தை சாப்பிடுவதற்கும் ஒரு ஆள் 4 துண்டா பிரிச்சு ஆளுக்கு கால்வாசி சாப்பிடும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஒரு 100% ஓட்டு வந்து 25% தள்ளி போயிடுச்சு. அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, பல அணிகளாக சிதைந்ததின் காரணமாக ஓட்டு சிதறி போச்சு. அந்த வகையில் ஓபிஎஸ் எவ்வளவு பரவாயில்லையே, அதை எடப்பாடி மீண்டும் சொல்லிக் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது இந்த சமுதாய ஆதிக்கம், ஆமா சமூக ஆதிக்கம், ஆமா அவன் ஜாதி ஆதிக்கம் வந்து இது அதிமுக நிறைய இருக்கு. ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாமே அவங்க ஒரே சமூகம், எடப்பாடி தனிப்பட்ட சமூகம். அப்படிங்கும் போது அந்த இனம் குறிப்பிட்ட அவங்களுடைய இனமே வந்து அவங்களை பிரிஞ்சுக்கூடிய சமயத்துல என்ன ஆயிருது, அதிமுக தோல்வி ரொம்ப ரொம்ப எளிமையாக போய்விட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு மிக பகிரங்கமா போயிருக்கு. அதாவது வந்து இதுல இன்னொரு விஷயம், அவன் சிறுபான்மை மக்கள் பெரும்பாலும் ஓட்டே போடவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இதுல வந்திருக்கு. சிறுபான்மை மக்கள் ஓட்டு தான் வேணும், இஸ்லாமிய ஓட்டு வேணும், கிறிஸ்துவ மக்கள் ஓட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா கடைசி வரைக்கும் பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஆமா, ஏதோ கடைசியில 2 வார்த்தை பேசினார், மக்களுக்காக பேசினாரு.
அந்த செல்லூர் ராஜு மற்றவங்க தான் அடிச்சு நவுத்திட்டு இருந்தாங்க, உதயகுமார் மாதிரி அடிச்சு நவுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இவர் வந்து குறிப்பிட்டு நச்சுன்னு பஞ்சு மாதிரி எந்த ஒரு வார்த்தையுமே பேசவே இல்லை. அது வந்து இன்று வரை சிறுபான்மை மக்களை குறிப்பாக இஸ்லாமியர்கள் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அதனால வந்து சிறுபான்மை ஓட்டு கட்டாயமாக அதிமுக விழவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு போயிட்டு, அதனாலதான் இந்த அளவுக்கு அதிமுக வந்து மிகப்பெரிய சரிவை சந்தித்து விட்டது அப்படிங்கிற விஷயம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், தென்மண்டலம் ஃபுல்லாவே வந்து எடப்பாடி பிரிவுக்கு கை கொடுக்கவில்லை. ஆனா கொங்கு மண்டலம் கை கொடுத்திருக்கிறது. அதனால வந்து கொஞ்சம் டெபாசிட் போகாத ஒரு சூழல். இதெல்லாம் விட இன்னொரு விஷயம், தென் சென்னையில வந்து ஜெயக்குமாரும் தன்னுடைய வாரிசு இறக்குனாரு. அதுக்கு அதிமுகவினர் வேலை செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அந்த கட்சிக்குள்ளே அவ்வளவு மிகப்பெரிய ஒரு முரண்பாடு. ஆமா, அந்த கட்சிக்குள்ளே அவங்க வேலை செய்யல. பல இடங்கள்ல வந்து என்டி தான் நாம் தமிழர் கட்சியை விட மிக குறைவான வாக்கு தான் அதிமுக வாங்கியிருக்கு அப்படின்னா அப்புறம் எவ்வளவு பெரிய ஆலமரம் அதிமுக. அவ்வளவு ஆலமரம் வந்து இன்னைக்கு வந்து சாயக்கூடிய சூழலா யாராவது தாங்கி பிடிப்பார்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கன்னியாகுமரி நாகர்கோவில்ல அதிமுகவில் நிறைய பேர் கட்சி மாதிரி வாக்கு போட்டிருக்கிறாங்க. ஆமா, கன்னியாகுமரி நாகர்கோவில் நிறைய பேர் வாக்கு போட்டு எல்லாம் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கு தான் வாக்கு போட்டிருக்காங்க. இது வாக்கு ரோடு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமான ஒரு தகவலா போயிட்டு இருக்கு. அதனால வந்து இன்னொரு விஷயமும் சொல்லப்பட சமயத்துல சேலம் வந்து அதிமுக கோட்டை அப்படின்னு இருந்தது. ஆமா, இன்னைக்கு அதை தகர்க்கப்பட்டு விட்டது. TM செல்வ கணபதி வந்து அங்க திமுக வெற்றி அடைஞ்சிட்டார். ஆமா, பகிரங்கமான வித்தியாசத்தில் வெற்றி அடைஞ்ச சமயத்துல சேலமும் தகர்த்து எறியப்பட்டு விட்டது. அதனால வந்து இன்னைக்கு சேலத்துல உட்கார்ந்து வந்து எல்லாத்தையும் வந்து சந்திச்சுட்டு இருக்காரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஆமா, அங்க வந்த விக்னேஷ், சேலத்துல போட்டிட்டு தோல்வி அடைந்த விக்னேஷ் கண்ணீர் விட்டு அழுதான். இப்ப அழுது என்ன பிரயோஜனம் இருக்கு? துரோகம் செய்து கைப்பற்றப்பட்ட கட்சி எடப்பாடியா. அதே மாதிரி சசிகலாவும் அழுதுருப்பாரு, OPS அழுதுருப்பாரு. OPS அழுதுருக்க முடியாது, அவர் இங்கிட்ட வந்தாரு அங்கிட்ட வந்தாரு, அதை விடுங்க. எல்லோருமே வந்து உழைத்து சம்பாதித்து அதே நேரத்தில் அதன் அடிப்படையில வந்து மக்கள் பார்ப்பாங்கல்ல, ஒரு நியாயமான போக்கை மக்கள் பார்ப்பாங்க. ஆனா அந்த நியாயமான போக்கை எடப்பாடியிடம் மக்கள் எதிர்பார்த்தார்கள். அவர் அதன் அடிப்படையில புரட்சியாக தன்னுடைய வெளிப்பாட்டை நிலைநிறுத்திக் கொண்ட காரணம் 2021 சரியான அடி, உள்ளாட்சி தேர்தலில் சரியான அடி, இன்னைக்கு 2024 நாடாளுமன்றத்திலே சரியான அடி, மிகப்பெரிய லிஸ்ட்டை வச்சிருக்கிறார். ஆமா, அதன் அடிப்படையில் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற பகிரங்கமான தகவல் இன்னைக்கு போயிட்டு அதிமுக, அதாவது வந்து அதிமுக மாவட்ட செயலாளர் மற்ற வட்ட எல்லாத்தையும் மாத்துறதுக்கு சப்ஜெக்ட் அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே கூட ஒரு சேலத்துல வந்து மிகப்பெரிய ஒரு போஸ்டர் ஒண்ணு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பகிரங்கமா வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது வந்து தலைமையை சிந்திப்போம் செயல்படுவோம், சின்னம்மா தலைமையை ஏற்றிடுவோம் அப்படிங்கிற ஒரு போஸ்டர் இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு இருக்கு சசிகலாவுக்கு ஆதரவா. அதை வந்து நம்ம ஊன்று கவனிக்கப்படக்கூடிய ஒரு சூழலா இருந்துட்டு இருக்கு. சசிகலா வந்து இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளர் நான் தான் வழக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கே சொல்லிட்டாங்க, OPS TTV எல்லாமே எல்லாம் ஒன்றிணைஞ்சிருவோம். தேர்தலுக்கு முன்னாலே சொன்னாங்க ஒன்றிணைஞ்சிருவோம் சொன்னாங்க. யாரு ஒன்றிணையில? அதுக்கு எடப்பாடி தான் முட்டுக்கட்டையாக இருந்தார். அதே நேரத்தில் கடைசி நேரத்தில் நம்ம ஒன்றிணையக்கூடிய சூழல் தேர்தல் முடிவுக்கு பின்னால பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் அன்னைக்கு போயிட்டு இருந்தது. அதன் அடிப்படையில வந்து இன்னைக்கு எடப்பாடியை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டார். ஆமா, அதே நேரத்தில் இதைத்தான் பாஜக அன்னைக்கு சொன்னாங்க. நம்ம ஏப்பா பிரிஞ்சு கிடக்கிறீங்க, நாலு ஒன்னா சேர்ந்துருங்க, நாங்களும் கூட்டணிக்கு வந்துடுறோம், முடிஞ்சு போச்சு. திமுக வந்து கட்டாயமா வந்து வெற்றி அடையவே முடியாது. ஆமா, வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டுக்களை பார்த்தாலும் அப்படிதான் தெரியும். 4 பேர் சேர்ந்து பிளஸ் பாஜக சேர்ந்துனா கட்டாயமா திமுக எந்த இடத்துல வெற்றி அடையவே முடியாது. அப்படி ஒரு சூழல் இருக்கு. ஆனால் காலத்தின் கோலம், அவர்களும் இருக்கக்கூடிய அகங்காரம், ஆணவம், நம்பிக்கை, துரோகங்கள் எல்லாம் என்ன பண்ணிருச்சு, அவ்வளவுதான் எல்லாம் துண்டு துண்டாக பிரிந்து சென்று விட்டார்கள். அதாவது கிராமத்துல ஒரு கதை சொல்லுவான், 4 மாடு ஒரு சிங்கம். ஆமா, பார்த்துச்சான், எல்லா மாடும் முட்டுச்சான், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு கொடுத்துட்டு 4 மாடு பிரிஞ்சிருச்சு. டக்கு 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 டக்குன்னு என்ன வந்து சிங்கம் ஒவ்வொரு நாளா ஒரு மாடா அடிச்சு காலி பண்ணிச்சு. அதை போன்று இன்னைக்கு வந்து அதிமுக தோற்றிருக்கிறது திமுகவிடம் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. அதையெல்லாம் கூட ஒரு கேவலமான விஷயம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி 8-9 வருடங்களுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியிட 3ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்தான் நாம் தமிழர் கட்சி தள்ளப்பட்டு விட்டது அதிமுக அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது.
அவ்வளவு பெரிய ஆலமரமாக இருந்த அதிமுகவை இன்னைக்கு வந்து மிக குறுகிய செடியாக எடப்பாடி அணி மாற்றி விட்டது என்பது உண்மையிலேயே வயிற்றெரிச்சலான ஒரு சம்பவமா தான் இருக்கு. அதனால வந்து இனி எடப்பாடி திங்க் பண்ணிட்டு ஆமா டோட்டலாக சேரக்கூடிய ஒரு சூழல் இருந்தா தான் இனி அடுத்த ஸ்டெப், இல்லைன்னா கடைசி வரைக்கும் இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். சசிகலாங்கிற கான்செப்ட் அன்னைக்கு மாஸ் உண்டு. நாங்களே ஒரு வீடியோ போட்டு முன்னாடி சொன்ன மாதிரி முன்னால அந்த அம்மாளுக்கு ஒரு மாஸ் இருக்கு, அதை மாற்று கருத்தே கிடையாது. அந்த அம்மாவை தலைமையா போட்டு ஆமா லேடிஸ், ஏன்னா இந்த பெண்கள்னா இந்த நம்ம இங்க தமிழ்நாட்டை ஓட்ட போட்டுருவாங்க, முடிஞ்சு போய் ஜெயலலிதாவுக்கு அடுத்தவங்க, ஏன்னா அடுத்து அவங்களோட ஒட்டி இருந்தவங்க அவங்க சசிகலா அம்மையா. அதனால ஜெயலலிதாங்கிற அந்த மாசு அவங்களுக்கு இருக்கு. சசிகலாங்கிற மாசு அப்படி வச்சுட்டு பின்னாலே எல்லாருமே ஆளுக்கு ஒரு பொறுப்புல போயிட்டாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சுது. இப்ப முண்டி பாத்தீங்க அதிமுக நிர்வாகிகளை, குறிப்பா எடப்பாடி, ஓபிஎஸ், டிடிவி எல்லாத்தையும் சொல்றேன், முண்டி பாத்தீங்க முடியல. இனிமேலும் முண்டி பார்த்தீங்கன்னா கட்டாயமா உங்கள் மக்களை உங்களை கிண்டி விடுவார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. ஆமா, இது என்ன விஷயம்? ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா திமுகவை தோற்கடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்நிலைமை தொடர்ந்து கொண்டே இருந்தால் கட்டாயமாக 40 இன்னொரு 10 தொகுதி எக்ஸ்ட்ரா சேர்ந்தாலுமே சரி, பாஜக வந்து தொகுதி பங்கீடு பண்ண போறாங்க பத்தியா. நாடாளுமன்றம் 808 சீட் போட்டிருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி வந்து அதிகப்படியான தொகுதியோ கம்மியான தொகுதியோ 234 சட்டமன்றம் எதாக இருந்தாலும் சரி, கட்டாயமாக இப்படி ஒரு சூழல் அதிமுக நீடித்து கொண்டே இருந்தால் கட்டாயமாக திமுக வரும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் கூட ஜெயித்து விடலாம் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.